அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு. எந்தெந்த ராசிலாம் பரிகாரம் செய்யணும்னு இன்று உங்களோட லைவ்ல வரதுக்கு தயாராக இருங்க. பகல் 3:15க்கு நான் லைவ்ல வருவேன். யார் எந்த ராசிக்காரங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத உங்களோட ராசி, உங்களோட பெயர், அந்த வயது அதை சொல்லி கேட்டுக்கலாம். இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 3/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை திதி, திருதியை திதி இரவு 9:21 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் மறுநாள் காலையில 12:59 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:32க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:07 1:43 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில் 7:17 8:54 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 12:07 வரைக்கும். இப்போ திருதியை திதியில் என்ன மாதிரி காரியங்கள் செய்யலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு, இசை, அனைத்து விதமான கலை வேலைகள், அதுக்கப்புறம் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு கட்ட துவங்குதல், குடி புகுதல், வீட்டில் புனரமைப்பு செய்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் திருதியை திதி ஏற்றது. சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு திதியாக தான் இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா படிப்பு சம்பந்தமாக, அதாவது குருக்கு சொந்தமான நட்சத்திரங்கிறதுனால படிப்பு, கடன் தீர்க்க, நோயாளிகளை குளிக்க வைக்க, மாடு வாங்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு பரிவு, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு எதிர்ப்பு, சிம்ம ராசிக்கு யோகம், கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு நலம், விருச்சிக ராசிக்கு மேன்மை, தனுசு ராசிக்கு சிந்தனை, மகர ராசிக்கு கவனம், கும்ப ராசிக்கு பெருமை, மீன ராசிக்கு திறமையா இருக்கு. நாளை உற்சாகமா மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. வாழ்க்கையில வளம் பெற வாழ்த்துக்கள். குரு பலன் பார்த்து பலன் அடையிறது நல்லது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டத்தோடு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் தடைகள், தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்பு அதிகமாக இருக்கிறனால செய்ய வேண்டிய செயல்கள் அதிகமாக இருக்கு. உங்களோட குரு பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. குரு யோகம், குரு பலன் கொஞ்சம் சாதகமாக இல்லை. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுறது நல்லது. இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடும். கூட பிறந்தவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும். இன்று கோயிலுக்கு போனீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். பக்தி ஈடுபாடு இன்று உங்களுக்கு நன்மை அளிக்கிற மாதிரி இருக்கும். இன்று தியானம் மேற்கொள்றதும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது. பதட்டப்படாமல் நாளை கொண்டு போங்க. உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பெற்றோருக்குள்ளேயும் கூடயும் சரி, பசங்க கூடயும் சரி, கூட பிறந்தவங்க கூடயும் சரி அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்களில் புத்திசாலித்தனம் அவசியமாக தேவை. ஏன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுல புறமையை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்று உறவுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறதும் நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது. சந்தித்தால் கொஞ்சம் அமைதியாக சூழ்நிலையை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்கும். பண பரிவர்த்தனை சிறப்பாக இல்லை. அதே மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சில எதிர்பாராத தருணங்கள் இருக்குது. பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைன்னா ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. ஏன்னா இன்று உங்களோட வார்த்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் நாள் உங்களுக்கு அமைதியாக கொண்டு போகலாம். மனசில் ஒரு வெறுமை இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனக்கவலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது.
தேவையில்லாத வீண் அலைச்சலும் ஏற்படும். அதனால பிளான் பண்ணி போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பிளான் இல்லாமல் செய்கிறது நல்லது. செய்யாமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் பெரியவங்க கூட வாக்குவாதம் வரும். அதை தவிர்க்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. வேலையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று மனசை அமைதியாக வச்சுக்க கண்டிப்பாக கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாதீங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மகிழ்ச்சிகரமான நாளாக கிடையாது. நீங்கள் செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் உங்கள் மேலே பழி போட கூட இருக்கிறவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சூழ்நிலைகளை பாருங்கள், ப்ரொஃபஷ்னலாக வேலையை பாருங்கள், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்குது. அதை துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. துணைக்கிட்ட மனசு விட்டு உங்களோட பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகாமல் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நாளை அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு கம்மி தான், ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்வது ரொம்பவே அவசியம். ஏன்னா விரயங்கள் அதிகமாகும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் மற்றும் தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு தெளிவான நாள். மனசுல சிந்தனைகள், குழப்பங்கள் எதுவும் இல்லாம நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமாக தான் இருக்கு. குரு பலனும் சாதகமா இருக்கு. உங்களோட குரு பலன் தெரிஞ்சுக்க ராசியை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வீடியோஸை. அதே நேரங்களில் இன்றைய நாள் உங்களுக்கு பல முக்கிய வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் தரத்துக்கு தயாரா இருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. வியாபாரத்துல லாபம் அதிகமா இருக்கும். அதை எப்படி வர வைக்கணும்னு பிளான் பண்ணுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல வேலைபளு குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் நாளை கொண்டு போவீங்க. இன்று உங்களுக்கு வளர்ச்சி தரும் பயனுள்ள செயல்களில் பங்கு கொள்ளுங்கள். பங்கு வர்த்தகத்தில் நல்ல வாய்ப்பு, லாபம் இருக்கு. சின்னதாக முதலீடு செஞ்சு அதிக லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற சூழ்நிலைகள் சாதகமாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நல்ல பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. எதிர்கால வளர்ச்சி குறித்து நீங்கள் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நல்லாவே இருக்கும். உற்சாகத்தையும் காதலியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. 2 பேரும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போவீங்க. பரஸ்பர புரிதல் நல்லா இருக்கும். அந்நுண்ணியம் நல்லா இருக்கும். காதலர்களுக்கும் இன்று சிறப்பான நாள். ஜாலியாக கொண்டாடுங்க. அதே நேரங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று ஆன்மீக காரியங்களுக்காக பணம் செய்வீங்க. தொண்டு செய்கிறதுக்கும் இன்று மனசுக்கு நிறைவாக திருப்தியாக டொனேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதிக லாபம் வரனால மனசும் உற்சாகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், சிறந்த ஆரோக்கியத்தை பராமரித்து மகிழ்ச்சியை காணக்கூடிய நாளாக தான் இருக்குது. கடகராசிக்கு இன்று சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளா இருக்கும். உங்ககிட்ட இன்று நல்ல ஒரு தன்னம்பிக்கை உறுதி இருக்கிறது. நாள் முழுக்க நீங்க செய்யற காரியங்கள்ல சாதகமான பலன்களை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று உங்களோட புத்திசாலித்தனமும் நீங்க செய்யற வேலைகள்ல உங்களோட திறமைகளும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாள். குடும்பத்துல மகிழ்ச்சி நல்லா இருக்கும். நிறைவான நாளா தான் இருக்கு. திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க ஜாலியா கொண்டாடுற விதமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இன்று பண வரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல பெற்றோரோட அன்பை பெறுவீங்க. உறவினர்கள் வருகையால வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை செய்யற இடத்துல உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமோ பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உண்டு. மனசுக்கு திருப்தியும் நிறைவும் நிறைஞ்ச நாளா இருக்கு. உங்களோட எல்லா முயற்சிகளையும் வெற்றியை பெற்றுத்தரும். அதிக அறிவாற்றலை பெற்று நாள் முழுக்க சிறப்பான நாளா கொண்டு போவீங்க. நல்ல ஒரு புத்திசாலித்தனம் வளரக்கூடிய நாளா இருக்கு. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில தொழில் சார்ந்த அணுகுமுறை உங்ககிட்ட நல்லாவே இருக்கு. அதை வச்சு செய்ய வேண்டிய வேலைகளை நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க. திறம்பட நல்ல ஒரு திறனோட உங்களோட வேலையை செய்யறது பாராட்டுக்குரியதா இருக்கும். எதிர்காலத்துக்கு ஏற்றபடி உங்களோட வளர்ச்சி இன்று நல்லாவே இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் காணப்படுற மாதிரி இருக்கு. குடும்பத்துல
துணையோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கும் இன்று நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாள். 2 பேருக்குள்ளேயும் கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பரஸ்பர புரிதல், மகிழ்ச்சி, உற்சாகம் நிறைஞ்ச நாளா இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சாதகமான நிதிநிலை நல்லா தான் இருக்கு. உங்களோட தேவையை பூர்த்தி செய்து கொள்ள உங்ககிட்ட போதுமான பணம் இருக்கு. வர உபரி பணத்தை அப்படியே முதலீடு செஞ்சு லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைவோட நாளை கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆரோக்கியத்துல சிறந்த நாளா இருக்கு. இப்போ சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. சில எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களோ மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப தக்கவாறு பிரச்சனைகளை சமாளிக்க பாருங்க. இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். பெற்றோர் கூடயும் அனுசரித்து போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் பரஸ்பர புரிதலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கிறது நல்லது. இன்று வீட்டில் அமைதி குறைய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால் விரயங்கள் ஏற்படுற வாய்ப்பு இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு பணி சுமை அதிகமாக தான் இருக்குது. வியாபார விஷயமா இது வரைக்கும் வராத கடன்கள் கொஞ்சம் வசூலாகும். உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் தீர்க்கலாம், அனுகூலம் ஏற்படலாம். இன்றைய நாள் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. யோகா இல்லைன்னா தியானம் செஞ்சிங்கன்னா மனசுக்கு அமைதியும் நன்மையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களோட அறிவுத்திறனை பயன்படுத்துங்க, திறமையை பயன்படுத்திக்குங்க. ஏனோ தானோன்னு வேலை செய்யாதீங்க. தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதுனால திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். வேலைகள் நிலுவையில் நிற்காம பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குழந்தைங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து இன்று கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால தனக்கூட மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காம இருந்தீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமாக இருக்குது, விரயங்கள் அதிகமாக இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால முதுகு வலி தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கலக்கங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத பயமோ வெறுமையோ மனசில் வலியோ இருக்கிற மாதிரி இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு இசை கேட்டு அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா நல்லது. குரு பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஜாலியாக நாளை கொஞ்சம் கொண்டு போகிறது நல்லது. இன்று உற்றார் உறவினர்களோடு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் சின்னதாக பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்துக்கான உழைப்புகள் எல்லாமே கடினமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஏனோதானன்னு இருக்காதீங்க. அப்போ தான் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புண்டு. பலன்களை பொறுத்தளவுக்கு கலந்து காணப்படுறதுனால நாளை பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனமாக கொண்டு போங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டு போகிறது நல்லது. நாளை சிறப்பாக இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு தியானம் யோகா செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சில தடைகள் நிறையவே இருக்கும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். அதெல்லாம் கடந்து வரணும். அதிக முயற்சியும் கடின உழைப்பும் இன்று ரொம்பவே அவசியம் தேவை. நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா வேலையில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வேலையில் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளேயும் சரி இன்று விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால துணையா கூட உறவை மகிழ்ச்சிகரமாக இல்லை. பார்த்து பேசுங்க, நிதானமாக பேசுங்க. சில வார்த்தைகளில் கட்டுப்பாடுகள் அவசியமாக தேவை. அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. காதலர்கள் இன்று ஒதுங்கி இருப்பது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் இன்று அதிகமாக இருக்கும். அதனால தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமான செலவுகளை காலையிலேயும் செஞ்சுட்டு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா தப்பிச்சிங்க. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம்.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரம்பிக்கும். நாள் முழுக்க சிறப்பாக தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியம், உறுதி, தன்னம்பிக்கை நல்லாவே இருக்கு. செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. சிறப்பான பணவரவு, மனசுக்கு நிறைவு, சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முடிவுக்கு வரும். இன்று நீங்கள் எல்லா விஷயத்தையும் மன மகிழ்ச்சியோட ஈடுபடுவீங்க. வேலையில் உங்களோட திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடம் ஆடை ஆபரணம் வாங்கிறதுக்கான யோகம் நிறையவே இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களும் வாங்குவீங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கு. உங்களோட தேவைகள் அறிஞ்சு எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உடனடியான விளைவுகள் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. எல்லா விதமும் சாதகமான பலன் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பயணங்கள் இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்குது. அவங்களோட ஆதரவோட நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கவும், எதிர்கால வளர்ச்சி குறித்து முன்னேற்றங்கள் தெரியவும் வாய்ப்புகள் அதிகம். இன்றைய நாள் புதிய வேலை வாய்ப்பு பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட உறவில் நல்லிணக்கம் குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்கும். வீட்டு பெரியவங்களோட வாக்குவாதம் இல்லாமல் அழகாக கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இல்லை. துணையும் சரி, காதலர்களுக்கு இன்று ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. துணையை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் போங்க. குடும்ப விஷயம்லாம் எதுவும் பேசாதீங்க. உங்களோட இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான வரவு, கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும். கணிசமான இருப்பை சேமிப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட வங்கி இருப்பு அதிகமாகிறத கண்கூட பார்ப்பீங்க. பணம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுக்கு பலனுள்ளதாகவும் ஆனால் பயமாகவும் சில விஷயங்களில் பதட்டங்களும் நிறைஞ்சதாக தான் இருக்குது. ஏன்னா இன்று சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்தாலும் உங்ககிட்ட இருக்கிற பதட்டம், தேவையில்லாத பொறுப்புகள் காரணமாக நிறைய தேவையில்லாத செலவுகளும் டென்ஷனும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. காரியங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பதட்டத்தை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று தொழிலையும் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் மந்த நிலை இருக்குது. குடும்பத்தில் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். பண வரவு சுமாராக இருக்குது. ஆனால் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை விஷயமா பயணங்களில் அலைச்சலுக்கு பின்னாடி நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் உண்டு. எதுக்கும் கவலைப்படாத நாளை கொண்டு போகிறது நல்லது. சிறப்பான நாளாக இருக்கணும்னா உங்களோட கடின உழைப்பை நம்புங்க. உங்களோட நேர்மையான முயற்சி மூலிமா வெற்றி கண்டிப்பாக உண்டு. திட்டமிட்டு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்ககிட்ட கொஞ்சம் தன்னம்பிக்கையும் உறுதியும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது இருந்ததுன்னா வர தடைகளை சமாளிக்கலாம். வேலையில் கொஞ்சம் நன்மை பெற திட்டமிட்ட செயல்பாடு, தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் பிரியமானவங்க கூட கொஞ்சம் பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. இன்று வார்த்தைகளால், சில சூழ்நிலைகளால் வார்த்தைகள் தடித்து சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாக்குவாதங்கள், விவாதங்களை தவிர்த்துருங்க. காதலர்கள் இன்று பேச்சை குறைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இல்லை. பணவரவு வந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீட்டில் புனரமைப்பு இல்லைன்னா வீட்டுக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. தோல் பிரச்சனைகள் இருக்குது. எண்ணெய் பதார்த்தம், கார வகைகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தெளிவான நாளாக தான் இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களில் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். அதை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும். நாள் உங்களுக்கு சுமூகமாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மன வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பொறுமையாக கையாள வேண்டிய சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டிய தருணங்களை கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். உறவினர்களால் உங்களோட பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறணும்னா கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாள். அதே நேரம் வியாபாரத்தில் லாபம் இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை செய்கிற இடத்துலையும் நண்பர்களாலேயும் சில ஆதரவுகள் உண்டு. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இன்று கலந்து கொண்டு கொஞ்சம் மனசை தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கும். அதை வருத்தப்படாமல் அடுத்த முயற்சிகள் செய்கிறது நல்லது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாக இல்லை இருந்தாலும் கடவுள் அருள் உங்களுக்கு இருக்குது. அதனால் தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு நாள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு, பெரியவங்களுக்கோ யாருக்காவது உங்களோட சின்னதாக தொண்டோ இல்லைன்னா அன்னதானமோ வாங்கி கொடுக்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு பலன் தர விதமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை அமைதியாகவும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாள் சுமூகமாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த வகையில் நிதி நிலைமை இல்லை. வரவுகள் இருக்குது, ஆனால் செலவுகள் ரெட்டிப்பாக இருக்குது. அது கவலைப்படாமல் இருக்கிற பணத்தை வச்சு சூழ்நிலைகளை கையாளுங்க. பணத்தை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பில்லாத உணர்வு ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். தோல் எரிச்சல் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து நிதானமாக நாளை கொண்டு போங்க. மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடையும் கலக்கத்தோடையும் இருக்குது. உங்கள் மனசில் கொஞ்சம் இனம் புரியாத சில வலிகளோ வேதனைகளோ இருக்குது. அளவுக்கு அதிகமான சிந்தனைகள் உங்களை குழப்புற மாதிரி இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்பவே தேவை. பதட்டப்படாதீங்க, நாளை பொறுமையாக கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகணுன்னா கோயிலுக்கு போய் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். சூழ்நிலைகள் பொறுமையாக கையாளுங்க. அவசரப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் ஏற்படும். நண்பர்கள் கூடயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சில வாக்குவாதங்கள் ஏற்படும். உறவினர்களால் கொஞ்சம் அனுகூலம் இருக்குது, விரயங்கள் இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. உங்களோட தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்படாமல் எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு செய்யாதீங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. உங்களோட கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள் இருக்குது. அதாவது தகவல் தொடர்பு பிரச்சனைகள் காரணமாக கூட வேலை செய்கிறவங்க கூட மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்லுறவு இல்லை. தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. அமைதியாக இருந்து நாளை பொறுமையாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று குடும்பத்துக்காக அதிக அளவில் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவுகளை கண்காணித்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. இல்லைன்னா பணம் வீண் விரயங்கள் தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனசை ஒருநிலைப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது. கும்பராசிக்கு இன்று சிறப்பான நாள். நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாள். வரவு நல்லா இருக்கும். உற்சாகம் நிறைஞ்ச நாளாக இருக்குது. எல்லா விஷயமும் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறது மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம். உறவுகளுக்குள்ள சந்தோஷம். நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். பண வரவு நல்லா இருக்கனால சிறப்பான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜாலியாக நாளாக கொண்டாடலாம். இன்று உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக இன்றைய நாள் அமையும். நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வேலை செய்கிற இடத்துல கூட்டாளிகள் ஒற்றுமையோட செயல்படுவாங்க. உடன் பிறந்தவர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். இன்று நன்மை நிறைய விளையும். நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் இன்று நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சில விருப்பங்கள் நல்லபடியாக ரொம்ப நாள், அதாவது நீண்ட நாள் கற்பனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திறம்பட செய்வீங்க. அது உங்களோட மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும். அது மூலயமா உங்களுக்கு பதவி உயர்வோ உங்களுக்கான அங்கீகாரமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாள். உங்களோட செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் பிணைப்பும் நல்லா இருக்கும். குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடுவீங்க. வெளியில் போகிறதுக்கும் பண வரவு நிறைய இருக்கிறதுனால திருப்தியான மனநிலையோட உறவுகளோட பரஸ்பர புரிதலோடையும் அனுநியத்தோடையும் நாளை கொண்டு போகலாம். காதலர்களுக்கும் துணைக்கும் கணவன் மனைவிக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. கொண்டாடுறது உங்கள் கையில் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு நல்லாவே இருக்கும். அதை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்கிறது ரொம்பவே திருப்தியாக இருக்குது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம். சேமிக்கிறதை தவிர்த்து சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு லாபம் பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஜாலியாக நாளாக கொண்டாடுங்க. மகிழ்ச்சியான நாளாக அமையும்.
மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய வளர்ச்சிக்குரிய நாள். சிறப்பான செயல்பாடுகள், உங்களோட திட்டமிடல் நல்லா இருக்கும். செய்கிற காரியங்களில் உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படுற மாதிரி இருக்கு. நீங்கள் இன்று எவ்வளோதான் விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் பயனுள்ள வகையிலையும் திருப்திகரமாக செஞ்சு முடிச்சு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. எல்லா விஷயத்திலையும், அதாவது குடும்பமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், பணமாக வேலையாக இருக்கட்டும், திருப்தியான மனநிலையோட இன்றைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ஆனந்தமான செய்திகள் வீடு தேடி வரும். பசங்களோட அன்போடு நடந்துக்குவாங்க. வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் சம்பந்தமாக அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும். பொன்பொருள் சேரக்கூடிய நாள். இன்று நீங்கள் அதிக நேரமாக செயல்பட்டாலும் நல்ல ஒரு பொறுப்புகள் காரணமாக பலனுள்ள வகையில் நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் கவலையே இல்லை. நல்ல ஒரு முன்னேற்றமான செய்கிற காரியங்களில் மூழ்கி திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியதும், அதே நேரத்தில் நேரத்துக்கு முடிச்சுட்டு நல்ல ஒரு பலனுள்ள வகையில் வளர்ச்சியும் காணக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். ஒன்றா வெளியில் போகலாம். சிறப்பான பலன்கள் உண்டு. நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. பரஸ்பர புரிதலோட ஒன்றா வெளியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. காதலர்களுக்கு உங்களோட திருமணம் குறித்து முடிவெடுக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. வரவு நல்லா இருக்கும். அதிக வருமானம் இருக்கிறதுனால சேமிப்பும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கிட்ட இருக்கிற திடம், மனசில் இருக்கிற நம்பிக்கை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உற்சாகமான நாளாக தான் மீனராசிக்கு இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பதிவில் இந்த சேனலில் நம்ம லைவ் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. தினமும் 3:15க்கு மாலையில் லைவ் இருக்குது. அதில் உங்களோட குருக்கு பலனுக்கு, அதாவது குரு பயிற்சி பலனுக்கு என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கை மேம்படுன்றதுக்கு இன்று பகல் 3:15க்கு வீடியோ லைவ் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பலனடைறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ராசிகள் அதிகமான பாதிப்புகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான பலன்களை சொல்கிறதுக்கு எங்களால் முயற்சி செய்யப்படும். உங்களோட வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக்கு கூடயே சேர்த்து ஒரு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களோட உதவியால் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். அது உங்களுக்கும் உங்கள் ஆதரவுக்கு தொடர் ஆதரவுக்கு நன்றி. வாழ்க்கையில் மேம்படுறதுக்கு எல்லாம் வல்ல குரு அருள் உங்களுக்கு பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.